ஒரு 3 பேருக்கு தூக்கு நிர்ணயிக்கப்படுது. தூக்கு மேடைக்கு அவங்கள அழைச்சிட்டு வராங்க. அதில ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு மத தலைவர், 2வதா வந்து ஒரு வழக்கறிஞர், 3வதா ஒரு சயின்டிஸ்ட். முதல்ல இந்த மத தலைவருக்கு தூக்கு போடுறதுக்கோசரம் தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்தில கயிற மாட்டுறாங்க. மாட்டிட்ட பிறகு அந்த மத தலைவர்கிட்ட கேட்குறாங்க, "உங்களுக்கு எதனா இப்ப சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த மத தலைவர், "ஆண்டவா, ஆண்டவன் என்னை காப்பாற்றுவான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே மேடையில தூக்கு தண்டனை நிறைவேத்த அந்த கயிற இழுக்குறாங்க. இழுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கயிறு சடனா நின்னுருது. உடனே அங்க சுத்தி உள்ள மக்கள் எல்லாமே ஒரு கொஞ்சம் அதிர்ச்சியா பார்த்தாங்க. "என்னடா இது? திடீர்னு கயிறு நின்னுச்சே!" அப்படின்னு சொல்லிட்டு. அங்கருந்துலாம் கடவுள் இவர காப்பாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர விட்டுர்றாங்க. 2வதா வழக்கறிஞர கூட்டிட்டு வராங்க. அதே மாரி கயிறு கழுத்துல மாட்றாங்க. "இப்ப நீங்க எதனா சொல்ல விரும்புறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "நீதி வெல்லும்" அப்படின்னு சொல்றாரு. அ அதே மாதிரி அவர தூக்குல போடும்போது, அந்த கயிறு சடனா கழுத்தாண்ட வரும்போது நின்னுருது. அதனால அந்த கயிறு இழுக்கல. அ சுத்தி உள்ளவங்கலாம் ஒரே அதிர்ச்சி. "என்னடா நீதி வெல்லும் பொழுது, இவரு நீதி வென்றுச்சு. உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடையாது. போயிடலாம்" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 3வதா சயின்டிஸ்ட்ட கூட்டிட்டு வர்றாங்க. அவரு வந்த பிறகு அதே மாரி கழுத்துல கயிற மாட்றாங்க. மாட்டிட்டு, "இப்ப நீங்க எதனா சொல்ல போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கு ஆண்டவன பத்தியும் தெரியாது. வ நீதி பத்தியும் தெரியாது. ஆனா, இந்த தூக்கு கயிறு மாட்ற கயித்துல ஒரு முடிச்சு இருக்கத்துனால, அந்த கழுத்தாண்ட வரும்போது, அந்த முடிச்சினால அவருடைய கழுத்த வந்து பதம் பார்க்கல" அப்படின்னு சொல்றாரு. உடனே இதை பரிசீலனை பண்ணி, அந்த தூக்கு கயிறுல இருக்கக்கூடிய முடிச்ச அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு திருப்பி இவருக்கு தூக்கு தண்டனை நிறைவேத்துறாங்க. இதுல கதை என்ன அப்டின்னா, சில அறிவாளியாலும் இந்த உலகத்திற்கு பிரச்சனை இல்லை. சில முட்டாளாலும் இந்த உலகத்திற்கு பிரச்சனை இல்லை. நான் தான் அறிவாளின்னு சொல்ற சில முட்டாள்களால் தான் இந்த உலகத்திற்கும், இந்த நாட்டுக்கும், இந்த வீட்டுக்கும் எல்லாருக்குமே பிரச்சனை. தேங்க் யூ.